மன்னார் மாவட்டத்தில் பெய்து கடும் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர உதவிகளை முன்னெடுக்க துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதூதீன் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். ஒரு 35 குடும்பம் ஆகிருக்கு. யாரோ அதுக்கு சில வழிகள் நீங்கள் தான் காட்டிருக்கோம். ஜிஎஸ்மாக சொல்லுங்க. ஏன்னா உண்மையாகவே பாவமே. இப்போ இந்த காட்டி கூட கூட அந்த ஒரு வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இல்லை இல்லை நீங்களும் இப்போ வசந்தபுரம் ஏற்பாடு செய்து பிரச்சனை இப்போ போட்டு வசந்தபுரத்தை அதுக்கு பொது இடமும் இல்லை பள்ளிக்கூடம் இடமான்னு சொல்லியிருக்கோம். அதைய 10 வீடாக செய்து சமைக்கிறப்போ கேம்ப் ஆட்சி செய்யணும். இப்போ காலையில் தான் அதை சொல்லியிருப்பாங்க. மதினாபுரம் நேரிலேருந்து சாப்பாடு கொடுக்க தொடர்ந்து மதினாபுரம் சாப்பாடு மதினாபுரம் நம்மளை என்னண்டா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், சமுர்த்தி ஆஃபீஸர், ஜிஎஸ் 3 பேர் இருக்காங்க தானே. 3 பேரையும் ஃபீல்டில் நிற்க சொல்லுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 10-20 குடும்பமாக சேர்த்து அவங்கள ஒரு 6 மணிக்கு 3 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருக்காங்க. டிவி சேனலில் ஃபுல் டைம் இல்லமோ கூப்பிட்டு பேசி போட்டு நான் நேரத்தில் வர நமக்கு நிற்கிறாங்க பேசி போட்டு வாங்கினாங்க. ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க காலை சாப்பாடு ராஜ் சாப்பாடு சீட் பண்ணியா யார் பீச் தெரியும். இதெல்லாம் ஒரு பாடு மன்னார் மாவட்டத்தில் இந்த 2-3 நாட்களாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாகவும் மக்கள் 7500 குடும்பங்கள் மத்தியிலே வீடுகளை இழந்து மன்னார் பிரதேச எல்லைக்குள் மாத்திரம் பல கஷ்டங்களோடு 2-3 தினங்களாக சமைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். இது சம்பந்தமாக அரசாங்க அதிபரையும் சந்தித்து மக்களையும் சந்தித்து பேசினோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டைரக்டர் ஜெனரலோடும் தொலைபேசியிலே பேசி அதே போல் அதுக்கு பொறுப்பான நிதிக்கு பொறுப்பான மேலதிக செயலாளருடன் பேசி இந்த மக்களுக்கு அவசரமான உணவுகளை வழங்குவதற்கும் சமைத்த உணவுகளை 3 நாட்களுக்கு வழங்குவதற்கும் அதே போல டைரேஷன் வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்வதோடு இந்த தண்ணீரை ஓட விடுவதற்கான ஏற்பாடுகளை பிரதேச செயலகம் பிரதேச செயலாளர் அதே போல ஆர்டிஏ ஆர்டிடி போன்ற அமைப்புகளையும் இணைத்துக் கொண்டு இந்த பணிகளை செய்யுமாறு அரசாங்க அதிபரிடத்திலே வேண்டுகோள் விடுத்தோம். அதே போல் அவர்களும் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதி வசதிகளை வழங்குமாறு அரசாங்கத்திடத்திலும் எழுத்து மூலமாகவும் நேரடியாக தொலைபேசியிலும் நான் வேண்டியிருக்கின்றேன். மோசமாக இருக்கிறது என்பதை நான் டைரக்டர் ஜெனரலுக்கு தொலைபேசியிலே தற்பொழுது ஒரு டிசாஸ்டருக்கு பொறுப்பானவருக்கு தெரியப்படுத்தினோம். அதே போல வருகின்ற இன்று நாளை தினங்கள் மிகவும் ஒரு ஆபத்தான நிலைகளாக இருப்பதனால் இது சம்பந்தமாக பாதுகாப்பு தரப்பையும் சேர்த்து கொண்டு இந்த தண்ணீரை ஓட விடுவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் மக்களுக்கு தேவையான உணவை 3 நேர சமைத்த உணவுகள் 3 நாட்களுக்கு அதுக்கு பிறகு பிரதேச செயலாளருக்கு உரிமை இருக்கிறது கொடுப்பதற்கு அதற்கு மேலதிகமாக தேவை என்றால் அரசாங்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னும் 4 நாட்களுக்கு 3 நேரமும் சமைத்த உணவை வழங்குவதற்கும் அதன் பிறகு தேவை என்றால் 2 கிழமைக்கு டைரேஷன் கொடுப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. நான் இதற்கு முன்னர் இதுக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்திருக்கிறேன். எனவே அது சம்பந்தமாக அரசாங்க அதிபரத்திலே வேண்டினேன். அவசரமாக மக்களுக்கு இதுவரை பாடசாலையில் இருக்கின்ற மக்களுக்கு மாத்திரம்தான் உணவுகள் வழங்கப்படுகிறது. வீடுகளில் அதாவது வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற 7500 குடும்பங்களில் 6500 குடும்பங்களுக்கு உணவுகள் வழங்கப்படவில்லை. எனவே அது சம்பந்தமாக அவசரமாக கிளஸ்டர் ஃபோன் பண்ணி அதை மக்களுக்கு உலர் உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை அல்லது சமைத்த உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு கேட்டிருக்கோம். 2-3 பேக்கரிகள் தான் மன்னாரில் இருக்கிறது. அதில் 2 பேக்கரி சீல் வைக்கப்பட்டது. இது சம்பந்தமாகவும் டாக்டரோடும் நாங்கள் பேசினோம். அவசரமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து மக்களுக்கு தேவையான சாப்பாடு வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடை செய்யுமாறு வேண்டியிருக்கிறோம்.